ஹலோ மக்களே, பாட்டி பேசுகிறேன். இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு நம்ம வந்து குலாப் ஜாமுன் செஞ்சுக்கலாம். பாருங்கள், இதுதான் குலாப் ஜாமுன். பாக்கெட்டு 2 பாக்கெட் வாங்கி வச்சுருக்கேன். அது வந்து இந்த தட்டில் கொட்டி வச்சுருக்கேன். பால் வந்து வெதப்பாக காய வச்சுருக்கேன். 1/2 கிலோ சர்க்கரை வந்து பாவு எடுக்கிறேன். இப்போ தான் நம்ம பிசைஞ்சு பால் வெதப்பாக இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதில் பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப ஐத்தியெல்லாம் பேசக்கூடாது, நம்ம சாஃப்டாக பேசணும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி பேசுங்க. ரொம்ப ஊற்றினாக்கா நல்லா கொலன்னு ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி தான் பேசிங்கன்னா லேயராக இருக்கணும். லேயராக இருந்தால் தான் நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு இதுவாக இருக்கும். ரொம்ப ஐத்தியெல்லாம் பேசிடுங்க. இப்போ இது இப்படியே இருக்கட்டும். நம்ம பாவு காய்ச்சி சேர்த்துக்கலாம். இது வந்து இப்போ நம்ம துணி போட்டு மூடி வச்சிடலாம். வந்து 1/2 கிலோ சர்க்கரை போட்டுருக்கேன் நான். அதை காய்ச்சிக்கலாம். ஒரு டீஸ்பூன் நெய் போதும். 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் எடுத்துருக்கேன். ரொம்ப இதுவாக பேசக்கூடாது, சாஃப்டான டைமில் பேசணும். அப்படியே நம்ம துணி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம். இவருக்கு மெச்சாரில் இருக்கணும். ரொம்ப ஐத்தியெல்லாம் பேசக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லா வரும். பாருங்கள், எப்படி இருக்குது. இப்போ நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டையாக ஒரே சைஸாக எடுக்கணும். இப்படி பிடிச்சி வச்சுட்டு ஒரே சைஸாக அப்புறம் நம்ம ஊற்றிக்கலாம். எண்ணெய் போட்டு கொஞ்சம் உடனே பேசணும். அப்போ நம்ம கீழே போட்டு பேசணும். கொஞ்சம் நல்லா கொதிக்குது. கொஞ்சம் நம்ம பாவம் பார்த்துடலாம். கொஞ்சம் கம்பி பதத்தில் வரும். ரொம்ப கம்பி பதத்தில் வரக்கூடாது. கொஞ்சம் பிசு தண்ணணும். இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டுருங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சோன்னா நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம உருண்டை இந்த மாதிரி ஊட்ட வச்சு போட்டுருங்க. நல்லா லேசாக ஊட்டணும். ரொம்ப ஐத்தியெல்லாம் ஊற்றக்கூடாது. இந்தமாரி ஒரே அளவாக எடுத்து வச்சுங்க ஃபஸ்ட்டு. அப்போ தான் உருட்டை கரெக்டாக இருக்கும். பாருங்க, பிசு இப்படி வரணும். இப்போ நம்ம ஏலக்காய் போட்டுக்கலாம். ஏலக்காய் அரைச்சி நான் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணி நம்ம இறக்கி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம அதை உருண்டை பிடிச்சி பாருங்கள், இது போல் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா உருண்டை பிடிக்கணும். கையில் கொஞ்சம் எண்ணெய் தடிக்கணும். நல்லா உருட்டி எடுங்க. பாருங்கள், இந்த அளவில் உருட்டி எடுக்கணும். இந்தமாரி உருட்டி எடுக்கணும். உருட்டி வச்சுட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டு இது நல்லா ஆறட்டும். அந்த ஜீரகம் வந்து நல்லா ஆறணும். நல்லா உருட்டி எடுக்கணும். அப்போ தான் விரிஞ்சி வராது. பாருங்கள், இந்த அளவுக்கு ஊற்றி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி லேசாக கை வச்சு லேசாக உருட்டிக்குங்க. ஐத்தியெல்லாம் ஊற்றக்கூடாது, சாஃப்டாக வராது. இந்தமாரி உருட்டி எடுத்துக்கணும். இது பாருங்கள், சூப்பராக எப்படி வந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி உருட்டி வச்சுடுங்க. ஊற்றி வச்சுட்டு அப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, அதை போட்டுடலாம். அது போல் வறுத்தாச்சு. நம்ம
குலாப் ஜான் ரெடி. தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அது அப்படியே ஊறிட்டோம் பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். நம்ம ஜீரா காய்ச்சி ஊற்றிடணும். ஊற்றிட்டு இப்போ தட்டு போட்டு மூடி வச்சுட்டோம்னாக்கா நாளைக்கு தான் தீபாவளி. நான் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தான் பண்ணேன். பாருங்கள், இந்த தட்டு போட்டு மூடிட்டோம்னாக்கா பார்த்துட்டு ரைட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் எடுத்துங்க. தீபாவளி வாழ்த்துக்கள். வணக்கம்.